கண்ண சொல்றதுக்கு என்னடி பட்டு போச்சுன்னு நினைச்சோம், துளிர் விட்டுக்கிட்டு இருக்கு. முளைக்க விட்டாதானே வேர்லயே வெந்நீர் ஊத்துறேன் பாரு. எந்திரியா மேல, எந்திரியா மேல. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே உன் மச்சான் அவன் வீட்டுல என் புள்ளைய அடிச்சான். இன்னைக்கு நீ வீடேறி வந்து எங்களை அடிக்க வந்திருக்கியா? ஐயோ இல்லம்மா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க. இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு வேறையா மன்னிப்பு? மகேஸ்வரி, அவரு எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா? எவ்வளவு தன்மையா பொறுமையா உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. இந்த ஆளுக்குலாம் என்னையா மரியாதை? கழுத புண்ணுக்கு தெருப்புழுதிதான் மருந்தான். யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன. இந்த பாரியா, தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ தலையிட்டு ஓ மரியாதையை கெடுத்துக்காத. ஓரமா போ. என்ன 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 சொன்ன? வாய மூடுன்னு போ. ஓரமா. ஏய், இன்னும் ஏன் நிக்கிற? வெளில போ. போ வெளில. வெளில போயா. உங்க கோவம் எனக்கு புரியுது. அதுல நியாயம் இருக்குது. வீடு தேடி வந்தவங்கள சிவசாமி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்காரு. அது பெரிய தப்புமா. அவரு சார்பா நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏய், உன் மன்னிப்பை தூக்கி குப்பையில போடியா. மகேஸ்வரி, வாய மூடிட்டு ஓரமா போய் நில்லு. தலையிடாத. இந்த பாரு, நான் என் பிள்ளைகிட்ட தெளிவா பேசிட்டேன். இனிமே அவன் வீட்டு பொண்ணை பார்க்கவோ பேசவோ மாட்டான். அப்படிலாம் சொல்லாதீங்க. சின்ன சிறுசுங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசை வச்சிருக்காங்க. நம்ம ஈகோக்காக அதை நம்ம பிரிக்க வேணாங்க. ஆமாயா, எனக்கு ஈகோ தான். அவங்க ரெண்டு பேரையும் சேர விட மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீங்க கோவத்துல இருக்கீங்க, அதனால இப்படிலாம் பேசுறீங்க. கொஞ்சம் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நிதானமா யோசிச்சு பாருங்க. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாது. மகேஸ்வரி, நீ ரொம்ப தப்பு பண்ற. வேணா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, சொல்லிட்டேன். ஏய், அப்படின்னா இந்த கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளு. இங்க நிக்கிறதுனால தானே நான் கோவப்படுறேன். என் வீட்டை விட்டு இப்ப வெளில போ. போயா வெளில. சரிங்க, என் மேல கோவப்பட்டீங்கல்ல, உங்க கோவம் குறைஞ்சிருச்சா? அப்படி இருந்தா என்ன திட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா தயவு செஞ்சு இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடாதீங்க. ஏய், லூசாயா நீ? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. நீ இல்ல, உன் மச்சான் என் கால்ல விழுந்து கதறி அழுது என் பாதத்தையே கண்ணீரால கழுவுனா கூட அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க மாட்டேன். நான் மன்னிக்கவே மாட்டேன். இங்க பாருங்க, மனுஷனுக்கு எத்தனையோ வியாதி வருது. அதெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு குணப்படுத்திடலாம். ஆனா குணப்படுத்த முடியாத வியாதி இது தெரியுமா? திமிரும் ஆணவமும் தான். அது புற்றுநோய் மாதிரி வந்துச்சுன்னா வளர்ந்துகிட்டே இருக்கும். தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுருங்க, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தா போயிடும். ஏய், என்ன திமிரா? இல்லைங்க, உங்க நல்லதுக்காக சொல்றேன். ஏய், இல்லப்படா, போடா இல்ல. இங்க பாருங்க, யாரையும் மரியாதை இல்லாம பேசாதீங்க. அப்புறம் உங்களுக்கு சிவசாமிக்கு என்ன வித்தியாசம்? அவர் மேல நீங்க கோவப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு? ஏண்டா, உனக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்ல. இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதுக்கப்புறமும் இங்க என்ன பேசிக்கிட்டே இருக்க? இப்ப நீ வெளியில போல ரோட்ல கிடக்குற சிறுப்பாலே உன்னை அடிப்பேன். அக்கா, மகேஷ், வாசல்ல இருக்கிற செருப்பு எடுத்துட்டு வா. வேணாமா? போய் எடுத்துட்டு வா. வேணாம் ஐயா, வரங்க.
ஹலோ, நான் பேபி பேசுறேன். சொல்லு. இல்ல இங்க ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏய், ஃபோன் பண்ணிட்டு என்ன விளையாடிட்டு இருக்கியா? என்னன்னு சொல்லு. இல்ல உங்க மாமா வீட்டுக்கு வந்தாரு. அவரை மகேஸ்வரி அம்மா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த ஆளுக்குலாம் என்ன மரியாதை? இல்லப்படா, போடாவில்ல ரோட்ல கிடக்குற சிறுப்பாலே ஒன்னு அடிப்பேன். பொங்குடி, இது சரவணனுக்கு தெரியாது. நான் சொன்னேன்னு எதுவும் சொல்லிடாத. உங்க மாமாவை பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. அதான் உனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்றேன். நீ பார்த்தனா அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்த. சரி, நீ வை, நான் பாத்துக்கிறேன். சரி பொங்குடி. மாமா. பொங்குடி, இவர் பொங்குடி, என்னாச்சு? என்னாச்சு பொங்குடி? இதுக்கு மேல இன்னும் என்ன மாமா ஆகணும்? இங்க பாரு, அழக்கூடாது. நீ இப்படிலாம் அழுதா இந்த மாமனால தாங்க முடியாது. என்னால தானே மாமா உங்களுக்கு இவ்ளோ அசிங்கம், அவமானம். யார் சொன்னாங்க? யாரு சொன்னா என்ன மாமா? உங்களை அந்த சரவணனோட சித்தி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. சாரி மாமா, அவங்கள கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் மாமா. என்ன பேசுற நீ? எதுக்கு அவங்க மேல கோபப்படுற? உங்களை அவமானப்படுத்தினா அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா மாமா? உங்க அப்பா மேல தப்பு இருக்கு, அதனாலதான் அவங்க கோவப்பட்டு பேசுறாங்க. என்ன மாமா சொல்றீங்க? அவங்க பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னா பொண்ணு தரேன்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சா அவங்களுக்கு கோவம் வராதா? அவங்க கோவம் நியாயம் தானே? அதான் நான் அவங்கள சமாதானப்படுத்த போனேன். அவங்க சமாதானம் ஆகல, கோவம் குறையவே இல்லை. அதுக்காக உங்களை அவமானப்படுத்தலாமா மாமா? நான் அவங்கள கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் மாமா. சரி, என்ன பண்ண போற? உங்களை அவமானப்படுத்திருக்காங்கல்ல, அவங்கள நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மாமா. இங்க பாரு, என் பூங்கொடி புத்திசாலி பொண்ணுதான். ஆனா ஆத்திரம் அவ கண்ணை மறைச்சிருது. நம்ம பக்கம் தப்ப வச்சுக்கிட்டு எதுக்கு அவங்கள குத்தம் சொல்லணும்? எதுவா இருந்தாலும் சரி மாமா, அவங்க உங்களை எப்படி மாமா அவமானப்படுத்தலாம்? சரி, என்ன அவமானப்படுத்தினதை பத்தியே பேசிட்டு இருக்கியே, உங்க அப்பா மேல எந்த தப்புமே இல்லையா? உனக்கு எப்படி உங்க அப்பா பண்றது தப்பு இல்லைன்னு தோணுதோ, அதே மாதிரி அவங்க பண்றது அவங்களுக்கு நியாயமா தோணுது. அதனால அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா போறவ, அதனால அவங்கள்ட்ட கோவப்பட்டு இப்படிலாம் பேசாத.